வாழ்க்கை சில பேருக்கு சொர்க்கமாகவும் சில பேருக்கு புதிராகவும் இருக்குங்க. இன்னும் சில பேருக்கு இது என்ன வாழ்க்கையோன்னு சலிப்பு விரக்தியோட ஓடிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். எதை நோக்கி ஓடுறோம்னே தெரியாமலே. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனல்ல எப்போ வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாயாஜாலத்தை நிகழ்த்துவது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க ரெடியா? எல்லாருக்கும் பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி வாழ்க்கை அமைகிறது இல்லை. திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு மற்றவங்க சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி நாம யாருக்கு பிறக்கிறோம், எங்க பிறக்கிறோம்னு கூட ஏதோ ஒரு சக்தி தாங்க தீர்மானிக்குது. நாம பிறந்ததுல இருந்து நமக்கு பலவித கனவுகள் இருந்திருக்கும். அது நம்ம ஒரு சினிமா படத்தை பார்த்து வந்ததா இருக்கலாம், இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து ஆசைப்பட்டதா இருக்கும். ஆனா உண்மையான கனவு அப்படிங்கிறது உறுதியா நமக்கு விவரம் தெரிஞ்ச அப்புறம் தான் வந்திருக்கும். ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருந்திருக்கும். ஆனா எல்லாமே நிறைவேறிச்சான்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னாடி நிற்கும். நம்ம கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிறது எதுன்னு பார்த்தா நாம அது மேல வச்சிருக்கிற தீரா காதல் கூட சொல்லலாம். ராக்கெட்டுக்கு உன் சக்தியா எது இருக்குதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்ஜின், அப்புறம் எரிபொருள். அது போலதான் உங்க கனவுகள் மீது உங்களுக்கு இருக்கிற அதீத ஆர்வம் தான் அதை அடைய உந்து சக்தியா செயல்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம டாபிக் உள்ள ஆழமா போகலாம். நாம நினைச்சது எல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியாம இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில மாயாஜாலம் நடக்காதான்னு ஏங்குறீங்களா? நாம நினைச்சதெல்லாம் நடக்கிறதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல மனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். மனம்னா எண்ணங்களோட தொகுப்பு தான் மனம்னு சொல்றோம் இல்லையா? அதுல பாசிட்டிவ் தாட்ஸ் அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ்னு இருக்கு. நம்ம மனசுல எந்த எண்ணங்கள் அதிகமா இருந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது இன்னுமே நடக்கலையே அப்படின்னு புலம்புறீங்களா? அதுக்கான மூல காரணம் நம்மளோட சிந்தனை. இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன், கேளுங்க. நல்ல விஷயமோ இல்ல கெட்ட விஷயமோ நமக்கு பிடிச்சதுதான் மனம் சதா சிந்தனை செய்துகிட்டே இருக்கும். எண்ணம் போல வாழ்க்கைன்னு மற்றவங்க சொல்றதை கேட்டிருப்போம். அது உண்மைதான். ஒரு சுவாரஸ்யமான ஆய்வு சொல்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு சராசரியா 60,000 இருந்து 80,000 எண்ணங்கள் நமக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் இந்த எண்ணங்களை கவனிச்சு பார்த்தோம்னா தேவையே இல்லாத எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும். நம்மளோட எண்ணங்களை நெறிப்படுத்தினா மட்டுமே தான் நாம நினைச்ச விஷயங்களை விரைவா அடைய முடியும். நம்ம கடந்த காலத்துல பார்த்த, கேட்ட, அப்புறம் எதிர்காலத்துல நடக்க வேண்டிய ஆசைகள் இதுதான் எண்ணங்களா ஓடுது. சரியா? நீங்க இதுவரை எப்படியோ இனிமேல் என்ன தேவையோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் மாயாஜாலம் நடக்கிறதுக்கான முதல் படி. தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு இது மட்டும் தான் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஒரு நோட்ல எழுதுங்க. உங்களோட எண்ணம், சொல், செயல் என எல்லாமே அதை நோக்கியே இருக்கணும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க எதுவாக ஆக ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க முதல்ல நம்பணும். உடனே நம்ம அறிவு எதிர்கேள்வி கேட்கும். அது எப்படி சாத்தியம், அது எல்லாம் நடக்குமான்னு சந்தேகப்படுற அவநம்பிக்கைய முதல்ல நீங்க கைவிடணும். அப்புறம் எல்லாமே சாத்தியமாகும். நம்பிக்கை தான் மாயாஜாலம் நடக்க முதல் படி. நாம நினைச்ச விஷயம் நிச்சயம் நடக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. அவ்வளவுதான், சிம்பிள். இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கிற விஷயம் நடந்துட்டதாகவே நம்புங்க. குறிப்பா சொல்லணும்னா விஷுவலைஸ் பண்ணுங்க, அதாவது காட்சிப்படுத்துங்க. நீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடந்துட்டதாகவே செயல்படுங்க. ஒரு ரிகர்சல் பாருங்க, அவ்வளவுதான். இதை பத்தி இன்னும் நல்லா புரியணும்னா இன்னும் சில ரகசியங்களை பார்ப்போம். இது பிரபஞ்சத்தின் விதிகள்னு கூட சொல்லலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும், லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இதுதாங்க ஈர்ப்பு விதி. புரியும்படி சொல்லணும்னா, நீங்க ஒரு எண்ணத்தை நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தான் நீங்க உங்ககிட்ட கவர்ந்து இழுப்பீங்க, அதாவது அட்ராக்ட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பத்தியே தொடர்ந்து நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அதிக பிரச்சனைகளை நீங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க. இப்போதைய நம்மளுடைய வாழ்க்கை நம்மளோட கடந்த கால சிந்தனை, அதன் மூலம் எடுத்த முடிவோட வெளிப்பாடே. பாப் ப்ராக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான எழுத்தாளர் இருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா,
உங்களால மனக்கண்ணுல உன்னை உறுதியா பார்க்க முடிஞ்சா அது உங்க கையில தவழும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்க மனசுல சிந்திக்க முடியும்னா அதை நீங்க கொண்டு வர போவது உறுதி. அடுத்து நம்ம பார்க்க போறது அதிர்வு விதி, அதாவது லா ஆஃப் வைப்ரேஷன். இது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதின்னு கூட சொல்லலாம். நமக்கு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் தாட்ஸ் வருது இல்லைங்களா, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நம்ம எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க எல்லாமே எனர்ஜி தாங்க. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே, நம்ம பார்க்கிறது, நம்ம உட்கார்ந்து இருக்கிற டேபிள், மரம், செடி, கொடின்னு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில, அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் ஆகிட்டே இருக்குன்னு அறிவியல் பூர்வமும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, நாம பழைய எஃப்எம் ரேடியோல ஸ்டேஷன் மாத்தணும்னா ஒரு பட்டன் இருக்கும், அது திருகி டியூன் பண்ணுவோம். நமக்கு வேணுங்கிற சேனல் வர வரைக்கும் மாத்துவோம் இல்லையா? அது போலவே நமக்கு பிடிச்ச விஷயம் வேணும்னா நம்மளோட தாட்ஸை டியூன் பண்ணணும். அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதுல நாம தெளிவா இருக்கணும். தொடர்ந்து உங்களுக்கு நடந்த கெட்டதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரியான மக்களையும் சூழ்நிலையும் நீங்க வரவேற்கிறதா அர்த்தம். இனிமே நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நெகட்டிவா சிந்திக்காம இருக்கிறது தான். எண்ணங்கள் காந்த சக்தி கொண்டதுன்னு சொல்றாங்க. நம்ம சிந்திக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோம். அதே ஃப்ரீக்வன்சியில இருக்கிற ஒத்த எண்ணங்கள் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஆனா பல நேரங்கள்ல நமக்கு என்ன தேவையில்லையோ அதை பத்தி தான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு தேவையில்லாத விஷயங்களே அதிகம் நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அவர் சொல்றது என்னன்னா, எல்லாமே எனர்ஜி தான், இது பிலோசபி இல்ல, பிசிக்ஸ். அதே மாதிரி நிக்கோலா டெஸ்லா சொல்றது என்னன்னா, நீங்க பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கண்டுபிடிக்கணும்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி மற்றும் வைப்ரேஷனை பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. உங்களோட கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் என்னவோ அதை ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பிக்சரா ரெடி பண்ணி ஒரு போர்ட்ல ஒட்டி வச்சுக்கோங்க. அதை உங்க பெட்ரூம்ல நீங்க அடிக்கடி பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. நைட் தூங்கும் போதும் காலையில் எழுந்திருக்கும் போதும் அதை பாருங்க. இதுதான் விஷன் போர்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க திரும்ப திரும்ப இந்த விஷன் போர்டை பாக்குறதால உங்க ஆள் மனசுல இயல்பாகவே தேவையற்ற எண்ணங்கள் ரிமூவ் செய்யப்பட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பதியும். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிக்கு மட்டுமே டியூன் ஆகிறதால நீங்க நினைச்ச விஷயம் தானே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல நம்ம வாழ்க்கை மாயாஜாலம் போல மாற நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொன்று லா ஆஃப் கிவிங். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோமே, உங்ககிட்ட இப்ப எவ்வளவு இருக்கோ அதுல கொஞ்சம் மட்டும் எடுத்து மத்தவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி வேணும்னா மத்தவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நாம மத்தவங்களுக்கு என்ன தருகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப பல மடங்கு கிடைக்கும். அப்போ இனிமேல் இந்த விதியை நீங்க நிறைய பயன்படுத்துவீங்கன்னு நம்புறேன். கடைசியா நாம பார்க்க போறது நன்றி உணர்வு பத்தி. உங்களுக்கு இதுவரை என்னவெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கு எல்லாம் நன்றி சொல்றதுதான். நீங்க உடனே கேட்கலாம், எனக்கு தான் நான் கேட்டது எதுவுமே கிடைக்கலையே, அப்புறம் எப்படி நன்றி சொல்றதுன்னு. புரியுது. கடந்த காலத்துல நீங்க கேட்டது ஒண்ணு கூடவா கிடைக்காம போயிருக்கும். அப்படி ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் கொரோனானால இறந்து போயிருக்காங்க. அதனால சின்ன நன்றி கடவுளுக்கோ அல்லது இயற்கைக்கோ சொல்லுங்க, அது போதும். நெகட்டிவான மனநிலைய நன்றி உணர்வு நிச்சயம் மாற்றும். உங்க வாழ்க்கையிலும் மாயாஜாலம் சீக்கிரம் நிகழும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோல எந்த விஷயம் உங்கள் மனதை கவர்ந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு டாபிக் பத்தி பார்க்கலாம். அதுவரை காத்திருங்க. Be happy and make others happy. நன்றிகளுடன் ரோஜேஷ்.